அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு சிலர் அசட்டை பண்ணுவாங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம இம்பார்ட்டண்டாக நினைப்போம். அவங்க பார்த்தா ரொம்ப தெனாவட்டில் பண்ணுவாங்க. கைட்டு விட்டுருன்றேன் ஆண்டு சொல்ல விட்டுருன்ற அசட்டை பண்ண விட்டுரு. ரோட்டில் பிச்சை எடுக்கிறவன் அவனை கொண்டு வந்து அந்த பந்தியில் உட்கார வச்சாரான் அந்த எஜமான். யாரை ரோட்டில் பிச்சை எடுக்கிறவன், ரோட்டில் போகிற வரவனை கூப்பிட்டு, நீ வாயா சாப்பிடியா, நான் அவனை கூப்பிட்டேன், அவன் வரல, நீ வா, நீ உக்காந்து கம்பீரமா சாப்பிட்டு. அவன் சொல்லுவான், ஐயா நல்லா இருக்கணும். யாரு பிச்சைக்காரன் சொல்லுவான், ஐயா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணையா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணையா, நீ செய்ததெல்லாம் நல்லா இருக்கணையா. ஏன்னா அவன் பாவம் சாப்பிடல. ஆனால் எல்லாத்தின்னு கொழுப்பேத்து போய் என்ன பண்ணுதுன்னா, ஐயோ எனக்கு வேணாம், நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், போவான். அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்புறம் பார்த்து முழிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அல்லேலூயா. ஆமாம், அசட்டை இன்னைக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு அசட்டை அதிகமாயிடுச்சு. வாசிங்க பார்க்கலாம். அது பாருங்களேன், தேவனுடைய அழைப்பு என்பது அசட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தற்காலிகமாக சில நேரம் புரியாது. கொஞ்சம் டைம் போகும்போது அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லி 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 கேட்போம். அவங்க நம்ம அசட்டை பண்ணிட்டு போவாங்க. பிரச்சனை வரும்போது, ஐயோ ஐயோ விட்டார், கை விட்டார். யார் விட்டா? அவங்க நீயே தானே அசட்டை பண்ற, நீயே தானே தள்ளுற. அல்லேலூயா. வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆலோசனைகள், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அதை அசட்டை பண்ணாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கொஞ்ச காலத்தில் உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறிடுங்க. அது எத்தனை தரித்திரம், எத்தனை மோசமான ஆளெல்லாம், எத்தனை குடிகாரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், பிச்சைக்காரன்லாம் கர்த்தர் மாற்றி வேற நிலையில் கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? உன்னை மட்டும் விட்டுருவாரா? நீ மட்டும்தான் உலகத்திலே கஷ்டப்படுற மாதிரி, மற்றவங்க எல்லாம் சொகுசாக இருக்கிற மாதிரி நினச்சிருக்கிறிய. எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அதிலே தேவனை தேடு, அதில் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அதில் அவரை நோக்கிப்பார், அவர் விடுவித்த உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், உனக்கு சிங்கம் இல்லை, உனக்கு தேள்கள் இல்லை, உனக்கு பாம்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார். சிங்கத்தின் மேல நடக்க வைப்பார், பாம்பின் மேல மிதிச்சு நடக்க வைப்பார், அல்லது தேள்களை மிதிச்சு நடக்க வைப்பார். அதெல்லாம் வராது, எல்லாம் வரும். சிங்கம் வரும், பாம்பு வரும், புலி வரும், எல்லாம் வரும், சர்பம் வரும், எல்லாமே வரும். தேளுகள்லாம் வரதான் சரி. போயிட்டு நீ அதை கடந்து போவாய், நீ மிதித்து நடந்து போவாய். ஐயோ இது வருதே அது வருதேன்னா அப்படியே இருக்க வேண்டியது காலம் முழுக்க. அல்லேலூயா. தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. செவி கொடுத்து வாருங்கள், அசட்டை செய்யாதிருங்கள். நீ மற்றவங்களையே குறை சொல்லி எல்லாரும், சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் பர்ஃபெக்ட், இவங்க சரியில்லை, அவங்க பக்குவப்படையில்லை, இவங்க மாற்றமே இல்லை, இவங்க நோவ மாதிரி தேவதூத மாதிரி ரக்கை அடிச்சு நிற்கிற மாதிரியும் அடுத்தவங்க மாறலை, இவர்கள் தெரியலை, அது தெரியல, இது தெரியலன்னு. முதல்ல நீ மாறு. அல்லேலூயா. அதெல்லாம் நீ பார்க்கும்போது உனக்கு உணர்த்தும் போது என்னன்னா, உனக்கு தேவ தயவு இருக்கிறது, தேவன் உன் பேரில் தயவாக இருக்கிறார், நீ உன்னை மாற்றிக்கொள்ளும்படி தேவன் உன்னை ஏவுகிறார் என்பதை புரிந்து கொள். நீ அது மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, நீ இப்படி செஞ்சிடக்கூடாது, நீ இப்படி இருந்துடக்கூடாதுன்றதை கர்த்தர் உணர்த்துகிறார். அப்படி இருந்தோம்னா நரகத்துக்கு பாத்திரமா இருக்க மாட்டோம், பிரச்சனைக்கு பாத்திரமா இருக்க மாட்டோம், தேவன் கொடுக்கிற நன்மையின் பாத்திரமா இருப்போம்.